அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து வால் டிசைன் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக நம்ம வால் டிசைன் வீட்டுக்குன்னு நம்ம வால் டிசைன் பண்ணாலும் சரி, இந்த ஹோட்டலு இல்லை இந்த மாதிரி கடைங்களுக்கு வேறு எதுக்கு வால் டிசைன் பண்ணாலும் நிறைய பேருடைய டவுட் வந்து பட்டி பார்த்து செவத்தில் பண்ணலாமா, இல்லை பட்டி பார்க்காத செவத்தில் பண்ணலாமா, எது ஈஸியாக இருக்கும், இது வாட்டர் பேஸில் பண்ணலாமா, ஆயில் பேஸில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்பயுமே வால் ஆர்ட்டை பொறுத்தளவுக்கு டிசைன் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு நீங்கள் பட்டி பார்த்த சோத்துலேயும் பண்ணலாம், பட்டி பார்க்காத சோத்துலேயும் பண்ணலாம். அதில் என்னென்னா பட்டி பார்த்த சோத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்னா உங்களுக்கு அந்த ஷைனிங்கோடு தெரியும். பட்டி பார்க்கறதுல கொஞ்சம் ரஃப்னஸாக தெரியும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு, வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கு உண்டான இமேஜ் எல்லாமே வந்து நீங்கள் எந்த இமேஜை கரெக்டான ஃபிக்ஸடாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்டதை வந்து நீங்கள் வந்து வாட்டர் பேஸில் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஆயில் பேஸில் பண்ணுறீங்களான்னு கேட்டீங்க. நம்ம வந்து இப்போதைய சுச்சுவேஷன் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் பெயிண்டில் தான் பண்ணுவோம் ஃபுல்லாகவே. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாலாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு. இப்போ எல்லா ஒர்க்கும் வந்து எல்லாமே குயிக்காக முடிக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம அது எல்லாமே அதனால் குயிக்காக முடிக்கணும் நம்ம வாட்டர் பேஸில் பண்ணால் மட்டும் தான் ஃபஸ்ட்டு முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு முடிக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் ஆயில் பெயிண்டில் பண்ணிங்கன்னா அது காயறதுக்கே ப்ரைமர் அடிச்சிங்கன்னா 1 டே காயறதுக்கு ஆகும். அதுக்கப்புறம் பெயிண்ட்டு பேஸ் கோட் பெயிண்ட்டு போகிறீங்கன்னா அது 1 டே காயறதுக்கு ஆகும். இது வந்து ஒரு 3 நாள் 4 நாள்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே இழுத்துன்னு போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் பேஸில் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான மெத்தடு, நல்லா பண்ணலாம். அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டன் நேற்று ஆள் கொடுங்க. என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும், அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் பேஸில் பண்ணுறது ஈஸியான மெத்தட். ஏன்னா வாட்டர் பேஸுன்னும் போது குயிக்காக ட்ரை ஆகும். குயிக்காக ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறது போது ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய மெத்தடில் பண்ணலாம். நீங்கள் வந்து வாலை பொறுத்து நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளான ஆர்ட் ஒர்க் மாதிரி தான் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போது வந்து ஒரு நேச்சர் சீன் இருக்குது, அந்த நேச்சர் சீன் மாதிரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைன் ஆர்ட் மாதிரி சின்ன சின்ன ஒர்க் மாதிரி நம்ம தான் பண்ணுறோம். அது சூப்பராக இருக்கும். இந்தமாரி சில இடத்துல நீங்கள் லைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நூல் அடித்து நீங்கள் லைன் போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற இடத்துல இந்தமாரி விப்ரோ டேப் வாங்கி ஒட்டிட்டு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு லைன் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கிடைக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து டைமிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு கஸ்டமர் நமக்கு வந்து கேட்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக ஒர்க்குன்னும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி டூல்ஸும் யூஸ் பண்ணிங்க. அந்தமாதிரி டூல்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக முடியும். நமக்கு அதுக்கு தகுந்த பெனிஃபிட் நல்ல ஒர்க்கு நீட்னஸாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த லைன் அடிக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் குயிக்காக முடிச்சாச்சு. இது சிம்பிளான ஆர்ட்டு தான், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இந்தமாதிரி டேப் போட்டு பண்ணும்போது. இதில் இந்த வாலில் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வாட்டர் பேஸில் தான் பண்ணிக்கிறோம். வாட்டர் பேஸில் சிம்பிளான இது ஒரு ஆர்ட் ஒர்க்கு. இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இதனோட டீப் இமேஜ் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருக்கிற ஆர்ட்டெல்லாம். அது வந்து கொஞ்சம் மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும், ரொம்பவும் டார்க்னஸ் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாகவே பண்ணுறது இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேட்டருக்காக பண்ணோம். இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே ஒரு தேட்டருக்காக பண்ணோம். இதை பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸுன்றதால நம்ம அங்கே சின்ன சின்ன டிசைன்ஸு பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும். ரொம்பவும் டிசைனுன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு வாலை பொறுத்தளவுக்கு நீங்கள் நிறையா பண்ணாதீங்க, சிம்பிளாக பண்ணுங்கள். அந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் டிசைன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கங்கே அந்தந்த இடத்துல வால் ஆர்ட்டில் போட்டு ரொம்பவும் நிறையா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் எப்போயுமே டிசைன்ஸை பொறுத்தளவுக்கு நார்மலாக வச்சு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வால்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் டிசைன் தான் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்காது. நீங்கள் நல்லா டீப்பாக போனீங்கன்னா தெரியும் இந்த வாலினுடைய ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக தான் போட்டிருக்கிறோம். அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.